ஆன்மீக வேர்ல்ட் அன்பர்களுக்கு வணக்கம். நான் விஜே ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. தமிழ் புத்தாண்டு, இதுக்கப்புறம் இந்த வருஷம் பல நிகழ்வுகள் இருக்கு, பல பயிற்சிகள் இந்த ஆண்டுகள் தான் இருக்கு, முக்கியமா தேர்தலும் இந்த ஆண்டு தான் இருக்கு. அப்படிங்கிற போது இந்த 12 ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்கறது தான் உங்களை இன்னைக்கு நாங்க கூட்டு வந்திருக்கோம். நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லுவீங்கன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா. அதன் வரிசையில காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ஒரு வரியில முதல்ல சொல்லிடுறேன். இந்த பராபவம்னா என்னன்னா, அழித்தல், புதுப்பித்தல். அழித்தல் புதுப்பித்தல் அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அழித்தல் புதுப்பித்தல் நிறைய மாற்றங்கள்னு முதல்ல நீங்க சொல்லிட்டீங்க. அழித்தல் புதுப்பித்தல். இரண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரே வரி தான் சொல்ல போறேன். இந்த ஆண்டு பிறப்பது மரண யோகத்தில். அன்று நாள் முழுவதும் மரண யோகம். கடந்த ஆண்டு பிறந்த போது அமிர்த யோகம். இது மரண யோகம். கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் ஆண்டு தொடங்குகிறது. ரிஷப லக்னத்தில் காலை 8:42 மணிக்கு சித்திரை புத்தாண்டு பிறக்கிறது. இந்த பராபவம் என்று கேள்விப்படுகின்ற போதே வெண்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். நல்ல மழை பெய்யும், சுபிட்சமா இருக்கும், கால்நடைகள் வளர்ச்சி அடையும், பசு நிறைய இருக்கும், பால் கொடுக்கும், இப்படி சொல்லிட்டே போவாங்க. ஆனால் நிறைய உள்ள போய் ஜாதகத்தை பார்க்கும்போது மிக கடுமையான விளைவுகள் இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். என்ன சார் இவ்வளவு ஆணித்தனமா சொல்லி எதிர்பார்க்கலாம். அழுத்தமா சொல்றேன். மீண்டும் ஒரு லாக்டவுன் அளவிற்கு ஒரு அழுத்தமான ஒரு சம்பவம் நடக்கும். என்னன்னா, பஞ்சாங்கம் என்ன குறிப்பிடுதுன்னா, காலபுருஷ தத்துவத்தின் ராசியை பற்றியும் இந்த புத்தாண்டு பிறக்கின்ற நேரத்தை வைத்து பேசுகின்ற போது உலக அளவில் மீண்டும் ஒரு வைரஸ் நோய் வரும். அந்த நோய்க்கு தமிழகத்தில் ஒரு தீர்வு காணப்படும். சித்தாவும் ஆயுர்வேதமும் தீர்வாக இருக்கும். புரியுங்களா? மிக 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 அதிகபட்சமான விஷயங்கள் இந்த ஆண்டு நடக்க போகுது. இந்த தங்கம் பார்த்தீங்கன்னா நிலையே இல்லாத உள்ள விலை. இதுதான் விலை. நீங்க பாத்தீங்கன்னா விலை உயரப்போது வாங்குவீங்க, விலை இறங்க போது வைக்க முடியாது. ரெண்டுமே நடக்காது. தங்கத்துக்கும் சரி, வெள்ளிக்கும் சரி, சரிசமே கிடையாது. எப்ப ஏறும் எப்ப இறங்கும் தெரியாது. முதலீடு செய்வது என்பது அதில் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதிகமாக லாபம் கிடைக்கும் சொல்லி வாங்கினீங்கன்னாவே மறுநாள் பார்த்து வீழ்ச்சி அடையும். போய் விற்க போனோம் பார்த்தீங்கன்னா மறுநாள் எழுச்சி அடையும். ஒரு நிலையற்ற தன்மை இந்த ஆண்டு முழுவதுமே தங்கம், வெள்ளி, பித்தளை உலகத்தில் இருக்கும். புரியுங்களா? ஒரு என்னன்னு சொல்றது, சமிக்கை மாதிரி ஆடியன்ஸுக்கு நீங்க சொல்லி. ஆமா, கண்டிப்பா தேவை இது. ஏன்னா இந்த ஆண்டுக்கு என்ன நடக்கும் புரியுங்களா? கடுமையான மழை இருக்கு, ஒரு வெப்ப சலனம் இருக்கு. புரியுங்களா? ஆண்டின் பிற்பகுதியில் கடுமையான மழை சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரையில், குறிப்பாக தென் மாவட்டங்கள் பேராபத்திற்கு ஆளாகும். அதற்கு காரணம் அரசாங்கம் மேற்கொள்ளாத முயற்சிகள். கடல் நீர் முழுக்க பார்த்தீங்கன்னா மழை நீர் முழுக்க கடல் போயிடும். அதுவும் பயன் இருக்காது. அடைமழை பெய்யும். நிறைய அழிவுகள் காத்துட்டு இருக்கு இந்த ஆண்டுல. ரொம்ப சுபிட்சமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க எந்த நேரத்துல எது கிடைக்குமோ அது கிடைக்காது, மாற்றி கிடைக்கும். மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யாது, வெயில் அடிக்கிற நேரம் வெயில் அடிக்காது. அப்படியே மாற்றமா இருக்கும். எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரே இரவுல பிறந்துட்டு கொட்டும், மறுநாள் காலையில் வெள்ளக்காடாகும். அதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரர்களும் இந்த விஷயத்தை நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் நமக்கான வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு ஒளி கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில மேஷ ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? நீங்களே முதல்ல சொல்லிட்டீங்க, காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடு. முதல் வீடுன்ற போது எப்போதுமே துணிச்சல், தன்னம்பிக்கை, தைரியம் என்பது இயல்பாகவே வந்துடும் அவங்களுக்கு. ஏன்னா ராசிநாதன் செவ்வாய். ரெண்டாவது ஆண்டு பிறக்கின்ற போது அவர்களுக்கு பஞ்சமாதிபதியான சூரியன், ராஜகிரகமான சூரியன் இங்கே தான் உச்சம் அடைகிறார். எங்க? அப்போ இவர்களுக்கு எந்த விதமான நெருக்கடிகளும் வரப்போது இன்னும் தெளிவாக சொல்லி ஆகணும். எல்லாமே 7.5 சனி வந்தாச்சு, 12ஆம் இடத்துல விரைச்சனியா இருக்காரு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பராப ஆண்டில் பல மாதங்கள் வக்கிரமாவார். பல மாதங்கள் குருவுடைய பார்வையோடு சனி பகவான் இருப்பார். அப்போ 7.5 சனியுடைய பாதிப்பு இந்த ஆண்டில் எந்த ராசினரையுமே பாதிக்காது. யாருக்குமே பாதிக்காது. எழுதி வச்சுக்கோங்க. ஆமா, அது காரணம் அதுதான். என்னன்னா, மே 26ஆம் தேதி சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. கடகத்திற்கு குரு வருகின்ற போது சனியை பார்த்துறாரு. அப்ப அவரால் கெடுதல் பண்ண முடியாது, சுபத்துவமாயிடுறாரு. அடுத்து மாதத்தின் கடைசி 4.5 மாதம் வக்ரமாகிறார். அப்போ அவருடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. இப்போ ஆண்டு பிறக்கின்ற போதே 3ஆம் இடத்துல குரு இருக்கார். குரு 3ஆம் இடத்துல இருக்கின்ற போது 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒரு சுபத்துவமான விஷயங்கள், குடும்பத்துல திருமணம், திருமணத்திற்காக காத்து கொண்டு இருப்பவர்கள் திருமணம்,
உயர்கல்வி, குழந்தை பாக்கியம், சொந்த வீடு இவற்றையெல்லாம் மேஷ ராசினர் இந்த ஆண்டில் அடைவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. புரியுங்களா? அடுத்து எல்லா வகையிலுமே 11ஆம் இடத்துல இப்ப பார்த்தீங்கன்னா, ராகு இருக்காரு. நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை 13ஆம் இடத்தில் 11 ராகு இருப்பார். அப்ப லாபம் வந்துகிட்டே இருக்கும். இடையில ஒவ்வொரு கிரகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. புரியுங்களா? எந்த நிலையிலும் மேஷ ராசினர் இந்த ஆண்டில் பின் விளைவுகளை அனுபவிக்க போறதில்ல, சங்கடங்களை அடைய போறதில்ல, நெருக்கடிகளை காணப்போவதில்லை. நிச்சயமாக சுபிட்சமாக இருப்பார்கள். ஓகே. இந்த திருமண வாழ்க்கை, இந்த குழந்தை பிறப்பு அதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? அதான் சொல்லிட்டேன், குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைக்குது, 9ஆம் இடத்துக்கு கிடைக்குது, 11ஆம் இடத்துக்கு கிடைக்குது. மறுமணம் கூட நடக்கும். திருமணம் இல்ல, மறுமணம் கூட நடக்கும். குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு குரு போவாரார் சிம்மத்துக்கு. புரியுங்களா? அப்ப குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. திருமண யோகம் உண்டு, உயர்கல்வி உண்டு, சொந்த வீடு உண்டு. அத்தனை யோகங்களையும் நீங்க என்ன கணக்கில் எடுத்துக்கணும்னா, ஒரு கிரகத்தை ஒரே இடத்துல வச்சு பேசிட்டு கூடாது. எல்லா இடங்கள்லயும். சுழற்சி. அப்போ நாளைக்கு எங்க போவாங்க, அந்த கிரகம் அடுத்த மாதம் எங்க இருக்கும், அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது எந்த பலன் கொடுப்பாங்க. நிரந்தரமான கிரகம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மட்டும்தான். ராகு கேது பயிற்சி இருக்கு, நவம்பர் மாதம் ராகு கேது பயிற்சி. அப்போ இந்த ராகு கேது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. சனி நிரந்தரமா பலனை கொடுப்பார். மற்ற கிரகங்கள் குரு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 3 இடங்களுக்கு பயிற்சி ஆகிறார். ஒரு மிதனத்தில் இருக்காரு, கடந்து போறாரு, அதிசாரமாக சிம்மம். அதிகபட்சமான சுபத்துவமான கிரகம் குரு தான். அப்போ அவர் கொடுக்கின்ற பலன்கள் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக இந்த ஆண்டு இருக்க போகுது. மற்ற கிரகங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி எந்த தெய்வத்தை இவங்க பிடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் சார்? அதோட சூரியனை வணங்கட்டுங்க. ஏன்னா ஆண்டு தொடக்கமே சூரியன் அங்கதான் உச்சமாகிறார். சூரியனோட தான் இந்த ஆண்டு பிறக்குது. புரியுங்களா? மேஷ ராசியில சூரியனை வணங்கட்டும். அடுத்ததா ரிஷப ராசி. இந்த ராசிக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அதை நான் அந்த கேள்வியா நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இந்த ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த தமிழ் புத்தாண்டு? ஒரு அற்புதமான ஆண்டுங்க. எல்லா ஜோதிடர்களும் சொல்றாங்க. இல்ல காரணம் சொல்லிடும். ஜோதிடர் எல்லாமே சொல்லுவாங்க. ஜோதிடர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கிரகத்தை வச்சுதான் பேசிட்டு இருக்காங்க. புரியுங்களா? அப்போ ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, எங்களுக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு பாடம், நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடங்கள், இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை கொடுப்பார்கள். புரியுங்களா? அப்படி பார்க்கின்ற போது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவான். யாரு வீட்டில் இருக்காரு? குரு பகவானுடைய வீட்டில். புரியுங்களா? அப்போ ஒரு இத்தனை கடந்த 2 ஆண்டுகளாக ரிஷபராசியில் பட்ட சங்கடங்கள், நெருக்கடிகள் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. என்ன நல்லது செஞ்சிருந்தாலும் கட்டுப்பட வாங்கியிருப்பாங்க, அவமானப்பட்டிருப்பாங்க. வேலையில நிறைய நெருக்கடி, சில பேருக்கு வேலையை பறிப்பு இருக்கும், இல்லை வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் ஆரம்பித்து அங்கேயும் அடிபட்டிருப்பாங்க. இப்போதான் ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய நேரம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நேரம். 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கின்ற நிலை பார்த்தீங்கன்னா அவருக்கு 6, 8, 10 பார்ப்பார். அப்போ பார்க்கின்ற போது எதிர்ப்புகள் கிடையாது, நோய் நொடி கிடையாது, வழக்குகள் கிடையாது, வம்பு வழக்குகள் கிடையாது, மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படும், தொழில் முயற்சி வெற்றியாகும், பார்த்து கொண்டிருக்கின்ற வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், வருமானத்தை கூடுதலாக காண முடியும். இந்த தேர்தலை ஒட்டி நீங்க வேற கேள்வியுடன் கேட்கலாம். ரிஷபராசினை சார்ந்தவர்களுக்கு இந்த காலம் அற்புதமான காலமாக இருக்கும். அதான் நம்ம துணை முதல்வர் அவர்களும் ரிஷபராசி தான். அதனாலதான் முன்னாடியே சொன்ன இந்த கேள்வியை நான் முன்வைப்பேன். இல்ல எப்படி இருக்கும் அவருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல நேரங்க. ஒன்று 2021 தேர்தலின் போதே எல்லா ஜோதிடர்களும் சொன்ன ஒரு வார்த்தை, இதையெல்லாம் சொல்லுவாங்க. இங்க 2 விஷயங்களை கூர்ந்து கவனிக்கணுங்க. ஒன்று தன்னுடைய சுய ஜாதகம், இல்லை என்றால் தன்னுடைய வம்சத்தின் ஜாதகம். அப்போ தன்னுடைய வாரிசு இருக்கு பாருங்க, அந்த வாரிசுடைய பலம் பெற்று விட்டால் ஜாதகம், அந்த வாரிசுடைய ஜாதகம் தந்தைக்கு யோகம் கொடுக்கும். மகனோட ஜாதகம் தந்தைக்கு யோகம் கொடுக்கும். கண்டிப்பா. இப்போ சின்ன ஒரு உதாரணம் சொல்றேங்க. ஒரு குழந்தை பிறக்குதுங்க, ஒரு 10 வயசு 15 வயது, 7.5 சனி ஆரம்பமாகுது. அப்ப அது குழந்தையை பாதிக்காது, தந்தையை பாதிக்கும், தந்தையுடைய அந்த குடும்பத்தை பாதிக்கும். அப்போ இந்த 2 காம்பினேஷன் பாருங்க. என்னன்னா ஒரு பிறப்பு என்பது நம்முடைய அடுத்த தலைமுறை, நம்முடைய ஜீனு, நம்முடைய வெளிப்பாடு, நாம தான் அது. புரியல? அப்போ அந்த குழந்தையுடைய ஜாதகம் தந்தைக்கு 100% வேலை செய்யும். எல்லாரும் சொல்லுவாங்க, அப்படி எப்படி நான் பேசணும்னா அந்த காலகட்டத்திலே இவருடைய ஜாதகத்தின் காரணமாக இவர் முதல்வராக யோகம் உண்டுன்னு பேசணும். அதோட விளைவு தான் துணை முதல்வர். துணை முதல்வர். புரியுங்களா? அப்போ இந்த நேரத்திலும் தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் இப்படி கணக்கு போட்டு பாருங்க. 11ஆம் இடத்தில் சனி பகவான், 2ஆம் இடத்தில் குரு. புரியுதுங்களா? ரொம்ப நல்லாவே இருக்கு.
இது நல்ல காலகட்டம், ஒரு வெற்றிக்குரிய காலகட்டம் இருக்கு. இன்னொரு சின்ன தகவல் சொல்லி ஆகணும். இந்த அரசியல் தலைவரை பேசுகின்ற போது என்ன பண்ணுவோம்னா, உங்க ஜாதகம் நல்லா இருக்கு, உங்க ஜாதகம் நல்லா இருக்கு. ஆனா உங்க ஜாதகம் மட்டுமே நன்றாக இருந்து விட்டால் போதாது. புரியுதுங்களா? மற்ற மற்ற விஷயங்கள் நிறைய பார்க்கணும். எல்லாவற்றுக்கும் மேல ஒரு ரேஸ்ல வந்து ஒரே நேர்கோட்டில் 2 குதிரை போயிட்டு இருக்கு. 2 பேருக்குமே சமமான பலன்கள் இருக்கு, கோச்சார் பலன்கள். இந்த கர்ம வினைகள் இருக்கு பாருங்க, அது ஒருத்தர் கொஞ்சம் முந்தி கொண்டு வேண்டி பட்டியல். அது பிறகு சொல்லதான் போறேன் உங்களுக்கு. கண்டிப்பா. அப்போ இந்த 11ஆம் இடத்து சனி என்பதும் 2ஆம் இடத்து குரு என்பதும் மிகப்பெரிய நன்மை ஏற்படுத்தும். நல்ல விஷயம் என்னன்னா, 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகுவிற்கு குருவுடைய பார்வை கிடைக்காது. பட்டம் பதவி கொடுக்கின்ற இடம் 10ஆம் இடம். இப்போ குரு வந்து அதுக்குரிய காரணகர்த்தாவாக 10ஆம் இடத்தை பார்த்துறாரு. அப்போ இயல்பாகவே செல்வாக்கு இந்த தேர்தலில் துணை முதல்வருக்கு உறுதியாக உண்டு. இப்ப எல்லா ரிஷப ராசிகர்காரர்களுக்கும் இந்த தெய்வத்தை நீங்க பிடிச்சிக்கிங்கன்னா எந்த தெய்வம்? மகாலட்சுமி வணங்கிட்டோம், அற்புதமாக இருக்கும். சரிங்களா? சுக்கரனுடைய மகாலட்சுமி வணங்கிடுவாங்க, நல்லாவே இருப்பாங்க. அடுத்ததா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? சார், ஒவ்வொருவருக்குமே பார்த்தீங்கன்னா, யாருமே பயப்பட வேண்டாம் என்பது மட்டும்தான் நான் கத்துக்கிட்ட பாடம். ரொம்ப பாசிட்டிவாவே. இல்ல, வெளிப்படையா சொல்றேன். 9 கிரகங்கள் இருக்காங்க. 9 கிரகங்களும் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப பலன் கொடுப்பாங்க. நீங்க 8 கிரகங்கள் கெட்டு போனாலும் சரி, 2.25 நாள் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது அந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் வந்துடும் ஒரு மாதத்துல. அதே போல பாத்தீங்கன்னா, 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சூரியன் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் 120 நாட்கள் ஒரு ஆண்டில் சூரியன் மட்டும் யோகத்தை கொடுப்பார். ஏ அப்பா. இன்னும் எல்லாருமே நெகட்டிவா மட்டும் ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கை நீங்க வாழ்ந்தாகணும். பிறந்த நாள் முதல் இறப்பு வரை தீர்மானிக்கப்பட்டது, அதுவரை வாழ்ந்தாகணும். அந்த வாழ்க்கை என்பது கர்ம வினையோடு ஒட்டிய வாழ்க்கை. நீங்க எதை விதைத்திருக்கிறீர்களோ அதை அறுவடை பண்ண முடியும். அப்போ ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும், ஒரே நேரத்தில் பிறந்திருந்தாலும். ஆனால் வாழ்வதற்குரிய வசதிகள் கிடைத்துக் கொண்டிருக்கும். பட வேண்டிய அவமானத்தை படணும், கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை அனுபவிக்கணும், உச்சத்தை தொடரணும், எல்லா வித பேலன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகம் பேலன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ கடந்த 2.5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா, மிதன ராசிக்காரங்களை நல்லாவே இருந்தாங்க. செல்வாக்கோட, அந்தஸ்தோட, சொத்து சுகத்தோட, வசதி வாய்ப்போட இருந்தாங்க. அது காரணம் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான். அவர் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த ஆண்டு பராபவ ஆண்டு பிறக்கின்ற போது 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஜீவனஸ்தானத்திற்கு. ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம். இப்போ அவரை பத்தி பேசணும்னா, சொந்த பிள்ளையாக இருந்தா கூட அவர் வந்து வச்சு பார்க்க மாட்டார். யார்? சனி பகவான். கர்மகாரகன். நீ என்ன செய்தையோ அதற்குரிய பலன்கள். நீ அரசு உத்தியோகத்தில் இருக்கீங்க, தவறு பண்றீங்க, நிச்சயமாக தண்டனை உங்களுக்கு உண்டு. மெமோ உண்டு, சஸ்பெண்ட் உண்டு, எல்லாமே உண்டு. நேர்மையா இருக்கீங்க, பதவி உயர்வு உண்டு. சரிங்களா? சொந்த தொழில் செய்றீங்க, அங்க கொஞ்சம் நியாயமா நடந்துக்கிறீங்க, நிச்சயமா உங்களை சனியே பாதுகாப்பார். 10ஆம் இடத்து சனியை தொழிலை விரிவு செய்து கொடுப்பார். அப்படிங்களா? நீங்க தவறு பண்ணீங்கன்னா அவரே உங்களை அழுத்துவார். முடிஞ்சு போச்சுங்களா? ஒரு விஷயம். ஜென்ம ராசிக்குள்ள குரு. எல்லாருமே சொல்லுவாங்க, ஜென்ம ராசிக்குள்ள குரு வந்த பெரிய சங்கடம். ஜென்ம குரு வனத்திலே ராமர் சீதையை சிறைவது சொல்லுவாங்க. அதுவே முதல்ல தப்பு. ஒரு மனிதன் எப்பொழுது உழைக்க ஆரம்பிக்கிறானோ, ஓட ஆரம்பிக்கிறானோ, வாழ்க்கையை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறானோ, அப்போதான் பணத்தை ஈட்ட முடியும். அப்போ ஜென்ம குருவுடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கும். குழந்தை பாக்கியம் கேட்டீங்களா? குழந்தை பாக்கியம், காதல், எண்ணத்தில் ஒரு தெளிவு. புரியுங்களா? 5ஆம் இடம். உயர்கல்வி. 7 திருமணம். புரியுங்களா? இல்ல உங்களுக்கு திருமணம் அடிச்சா உங்க பிள்ளைகளுக்கு திருமணம். சொந்த வீடு 9ஆம் இடத்துல. வசதி வாய்ப்போடு வாழக்கூடிய நிலை, கௌரவத்தோடு வாழக்கூடிய நிலை. தெய்வ அருள் எல்லாமே எப்ப கிடைக்கும்னா ஜென்ம குரு காலத்தில் கிடைக்கும். அடுத்து கடகத்திற்கு வருகின்ற குருவும் இவர்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார். எப்படி பார்த்தீங்கன்னாலும் இந்த வருடம் மிதுன ராசிக்கு தொய்வு கிடையாது, ஓட்டம் தான். நிச்சயமா. ஆண்டு பிறக்கின்ற போதே 11ஆம் இடத்தில் சூரியன், 3ஆம் இடத்து சகாயஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறார். ராஜகிரகம். அரசியல்வாதியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பதவி உண்டு, பட்டம் உண்டு, நிச்சயமாக உண்டு. கண்டிப்பா சார். எந்த தெய்வம் சார் இவங்களுக்கான? இவங்க பெருமாள். பெருமாள், நரசிம்மர் 2 பேரையும் படிச்சுக்கணும். அடுத்ததா முக்கியமான ராசி கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த தமிழ் புத்தாண்டு? முக்கியமான ராசி சொல்றேன் சார். அப்போ நம்ம தமிழ்நாடே கடகம் தானே. ஆமா, அதனாலதான் முக்கியமான ராசி. இப்போ கடகராசின் போது நீங்க எதை வச்சு கேட்கறீங்க, நான் எதை வச்சு பேசிட்டு இருக்கேன் எல்லாமே தெரியும் மக்களுக்கு.
இப்ப கடகராசின்ற வருகின்ற போது ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு. நல்ல இந்த வார்த்தை தான் சார் காத்திருக்காங்க. நல்ல நேரம் வந்திருக்கு. ஏன்னா போட்டு புல்டோசர் போட்டு அழுத்தி அடிச்சாச்சு. அவ்வளவுதான். ஏன்னா என்னுடைய பார்வையில நான் நிறைய வாடிக்கையாளர் வராங்க என்கிட்ட. ஜாதகத்தை கொண்டு வருகின்ற போதே ஒரு ராசி பார்த்த உடனே இல்ல திசாபுத்தியை பார்த்த உடனே முடிவு சொல்லி சொல்ல முடியும். ஒரே வரி சொல்ல முடியும். ஆனா கடந்த காலத்தில் அதிகமான சங்கடங்களை அனுபவித்த ஒரு ராசினா கடகராசி. சங்கடம் மட்டும் இல்ல சார். காயம்லாம் கல்வெட்டு சைஸ்ல இருக்கு. போராட்டங்கள். சாதாரண போராட்டங்கள் இல்ல. அது விழுந்து விழுந்து அடிபட்டது. நீங்க அதுக்கு நிறையவே காரணம் இருக்கு. ஒருத்தரை வாயை பொத்திட்டு இருயா நீ நல்லா இருப்புன்னு சொன்னேன். அவர் கேட்கல. எப்படி? வெளிப்படையா சொன்னேன். வாயை பொத்திட்டு இரு, உன் வாய் தான் உனக்கு எமனே. அப்படி சொன்னீங்க. சொன்னேன். 2ஆம் இடத்துல கேது இருக்காரு. கடகராசிக்கு. எதுவும் பண்ணிராத. 8ல சனி இருக்காரு. 8ல ராகு இருக்காரு. ஜாக்கிரதையா இருந்துங்க. இங்க இந்த கடக ராசியினருக்கு மருத்துவமனை, வீண் செலவு, வழக்கு, கெட்ட பெயர், அவமானம் எதையெல்லாம் சந்திக்க வேண்டுமோ அத்தனையும் சந்திச்சாச்சு. கடந்த நல்ல காலம் பொசிஷன் இருந்திருப்பாங்க. திடீர்னு பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி ஆயிட்டு இருப்பாங்க. இல்ல பெட்டி பாம்பு மாதிரி மாறி இருப்பாங்க. அது 2 விஷயம் சொல்லி ஆகணும். நீங்க எதை வச்சு கேட்கறன்னு தெரியும். கடகராசின்னு பார்க்கும்போது நடிகர் விஜய் அவர்கள் கடகராசி. கண்டிப்பா வந்துட்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. கடகராசி. இன்னொரு ஆளுமை இருக்கார் பாரு. என்னுடைய பார்வையில் அவர் ஆளுமை தான் அண்ணாமலை அவர்கள் தான் சார். அண்ணாமலை அவர்கள். இளைஞருடைய எழுச்சி நாயகன். இந்த பாஜக தமிழ்நாட்டுல காலூண்டி இருக்குன்னா அது காரணம் அண்ணாமலை என்ற ஒரு தனி மனிதனுடைய செல்வாக்கு தான். அந்த எழுச்சி தான். இந்த 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டில் பட்ட அடிகள் சொன்னீங்க பாருங்க. முதுகுல அப்படியே கல்வெட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அடிபட்டாங்க. அவ்வளோ அவமானப்பட்டுட்டாங்க. பயங்கரமான விஷயம். நிறைய நெருக்கடி. மறுபடியும் சொல்றேன், இந்த காலகட்டம் அவர்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும். என்ன சொல்றீங்க? மறுபடியும் சொல்றேன், யோகமான காலகட்டமா இருக்கும். அதே நேரத்துல கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். என்னன்னா விடாப்பிடித்தனம் என்பது இந்த நேரத்துல கடகராசினருக்கு வேண்டாம். என்ன காரணம்னா 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் தான் எந்த ராசினராக இருந்தாலும் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு யோக பலனை கொடுப்பார். ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு யோக பலனை இப்ப கடகராசி பார்க்க போறீங்க. 9ஆம் இடம் அவர் பார்க்கின்ற இடம் 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும். பொதுவாக சனி பார்வை கொடிது சொல்லுவாங்க. ஆனா 3ஐயும் 6ஐயும் 11ஐயும் பார்க்கின்ற போது அந்த இடத்திற்கும் யோக பலன்களை கொடுப்பார். அப்ப 3ஆம் இடம் எப்படின்னா தைரியம், பராக்கிரமம், வேகம், வீரியம், தன்னம்பிக்கையோட ஒன்மன் ஆர்மி. 6ஆம் இடம் எதிர்ப்பா தூக்கி கடாசு, வழக்கா பார்த்துக்கலாம். 11 ஆதாயம், எல்லாமே ஒரு தைரியமான முடிவுகளா ஒரு தைரியமான முடிவா இருக்கும். அப்போ இந்த 9ஆம் இடத்த சனி இவர்களை உச்சத்திற்கு கொண்டு செல்வார். இது ஒரு கிரகத்தை வச்சு பேசிட்டு இருக்கோம். அடுத்து மற்ற கிரகம் இருக்குல்ல, 2ல கேது இருந்துகிட்டே இருக்காரு. எப்படி வாக்கு, நீங்க முதல்ல வார்த்தை விட்டுட்டு உங்களுக்கு எங்க பிரச்சனை வரும்னா, மறுபடியும் சொல்றேன், இந்த கடகராசிக்காரங்களுக்கு வார்த்தைகளால் பிரச்சனை ஏற்படும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். தேவையில்லாம வார்த்தை விட்டுடுவீங்க. அது வீண் சிக்கலை கொண்டு வந்து சேர்த்துடும். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை 2ஆம் இடத்துல தான் கேது இருப்பாரு. அது வரைக்கும் சாப்பிடுறதுக்கு மட்டும் தொடங்கங்கிறீங்க. இல்ல வார்த்தைகளை நிதானமாக பயன்படுத்துங்க. நிதானமா பயன்படுத்துங்க. நமக்கு எல்லாமே இருக்கு, எல்லாம் முடியும்னு ஒரு மாயை வேண்டாம். இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா எந்த மனிதரும் நிரந்தரமான உறவாளர்கள் கிடையாது. ஜெயிக்கிற குதிரை மட்டும் தான் ஓடிட்டு இருப்பாங்க. புரியுங்களா? யாரை எங்கே எப்போ கொண்டு நிற்பான்னு சொல்ல முடியாது. யாரையும் நம்பி உடன் இருப்பவர்களை நம்பி கூட ஒரு முடிவுக்கு வராதிங்க. கால சுழற்சி அப்படியே. புரியுங்களா? ஆனால் இந்த சித்திரை மாதம் இவர்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். முக்கியமான மாதத்துல சொல்றீங்களே. ஏன் யோகமான மாதமாக இருக்கும்? 2ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் உச்சமாகிறார். 10ஆம் இடம் அரசியல் பதவிக்குரிய இடம். நிச்சயமாக கடகராசினருக்கு ஒரு எம்எல்ஏ பதவி என்பது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏ அப்பா, பல பேர் வாயில சக்கரை அள்ளி போட்டு நிச்சயமாக ஒரு பதவி நிச்சயமாக கிடைக்கும். ஜெயிச்சிடுவாங்க. சித்திரை மாதத்தில் இவர்களுக்கு மிக யோகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல விரைய குரு. அவர் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய சக்தி. இப்போ 8ஆம் இடத்தை விட்டு சனி போயிட்டாருங்க. ஆனால் 8ஆம் ராகு இருக்காருல்ல, ராகு அதே வேலை செஞ்சுட்டு இருப்பார்ல. அதே நேரத்தில் குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்த்துறாரு. அப்போ அந்த 8ஆம் இடத்து ராகுவுக்கு எந்த விதமான வேலைகளும் கிடையாது. 8ஆம் இடத்துக்கு பலமாகுது உங்களுக்கு, 6ஆம் இடம் பலமாகுது, 4ஆம் இடம் பலமாகுது. எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்காரு. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடையாது. சரிங்களா? அப்ப என்ன ஆகும்? வார்த்தையில் நிதானம். மீண்டும் மீண்டும் சொல்வது அதுதான். நிச்சயமா உங்களால் ஜெயிக்க முடியும். ஒரு போராடி ஜெயிக்க முடியும். நினைச்ச சாதிக்க முடியும். இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம். குறிப்பாக 2 அரசியல் தலைவர்களுக்கு ஒரு இடத்துக்கு வருவாங்க. ஏன்னா இவர்களே இப்ப புரிஞ்சுக்குவாங்க, எதனால் நாம் வீழ்த்தப்பட்டோம்,
எங்கே நாம் தவறு செய்தோம், நம்முடன் இருந்து கொண்டே நமக்கு துரோகிகளாக யார் இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் புரிந்து கொள்வார். ஓ! துரோகிகள கண்டுபிடிக்கிற காலம் அது. காலகட்டமா இருக்கும். கண்டிப்பா சார். இப்ப மற்ற கடகராசிக்காரர்கள் எந்த தெய்வத்த பிடிச்சுக்கிட்டா உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்? சார் பொதுவா சிவனை வணங்க சொல்லுங்க. சிவனை வணங்குவது என்பது மிகச் சிறப்பான ஒரு அம்சம்.